அப்பா என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே தந்தையே. அப்பா உன்னுடைய மகள் கத்துகின்றேன் கதறுகின்றேன் உன்னுடைய செவிக்கு கேட்கவில்லையா முனுசாமி? அப்பா எங்களை விட்டு பிரிந்து போயிட்டீங்களே அப்பா. அப்பா எங்களை பாச வளர்த்த தந்தையே முனுசாமி. அப்பா நீங்கள் இல்லாத உலகத்தில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ உனது பேரை குழந்தைகளோ உனது சொந்த பந்தங்களோ உங்களே நினைச்சுக்கிட்டு நாங்க வாழ்றோமேப்பா. நீங்க பிறந்த 3 வருட காலமாக உங்களுடைய குரலை கேட்க முடியாமல் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு வருமே அப்பா. அப்பா அப்பா கத்தடிச்சா நோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ணுக்கு திரும்பி சோறுட்டி வளர்த்தீங்க. பட்டுடு முன்னே சுத்தி சுத்தி போட்டீங்க. கையாலாகத பிள்ளைய பெற்று கண்ணீர விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்தில உன் பிள்ளைய பொறக்கணும். உன்கிட்ட பட்ட கடனை நான் அடைக்கணும். காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோறுட்டி வளர்த்தீங்க. பிறந்த செடியத்தா ஊரை குட்டி சொன்னீங்க. கடமாங்கி செஞ்சீங்க.
வளர்த்தீங்க கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோரூட்டி வளர்த்தீங்க தந்தை நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டாரு அம்மா. உடைய மகள் நல்ல தங்க அழைக்கின்றால் கண்களுக்கு பாரு. மகளே மகளே என்று அன்போடு பண்போடும் பேசினார். எங்க இருக்கின்ற எங்க போறீங்க? மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று மன வருத்தத்தோடு மாரடைப்பால் இருந்து விட்டவளா மாரடைப்பால் இருந்து விட்டாருடைய தந்தை என்ன செய்வது? இது யாரை விட்டதப்பா? அம்மா நான் என்னம்மா செய்வேன் தாயி? தந்தை பிறந்து விட்டாரே அம்மா. இனிமேல் தந்தை முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாக விட்டேன். ஐயோ இறைவா, அப்பா என்று மூன்றையிட்டு நான் அழைக்க முடியாத பாவியாகி விட்டேன். அப்பா இனிமேல் உன் முகத்தை நான் பார்க்க முடியாதா தந்தையே? அப்பா 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 அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா? அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம்? அப்பா அருமை அப்பா வறுமைய கண்டதில்லை, வாடி மனம் நின்றதில்லை, எதையுமே தனக்கு என்று நீ இதுவரை எண்ணதில்லை. அல்லு பகலுமே துண்டக்கடலுல நீராடி ஆலமரம் போல ஆளாக்கின போராடி அப்பா அருமை அப்பா
முனுசாமி அப்பா அப்பா நீ மந்திரம்மா பாடுபடு எந்திரம்மா நம்பிக்கையா நீ வளர்த்த நான் வணங்கும் கோபுரம்மா ஓயாத சத்திரமா கண்ணில் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வளர்த்தே வாங்க நான் சொல்லணுமா தோலில் தாய்ந்த சீராட்டினா சுவந்து விழும்போது தோளில் தாய்த்தன சீராட்டி நான் வண்டி விழும்போது தாளாட்டி தோலில் தாய்ந்த சீராட்டினா சுவந்து விழும்போது தாளாட்டி என்ன வளர்த்து உன் பாசம் தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தா தீராது என்ன வளர்த்த உப்பாசந்தா மாறாதே ஏழு ஜென்மத்திலுமே பட்ட கடந்தா தீராதே என்ன வளர்த்த உன் பாசம் தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தா தீராது அப்பா முனுசாமி அப்பா அம்மா இனிமேல் தந்தை முகத்தை நான் பார்க்க முடியாதா தாயே அம்மா அம்மா ராஜா மகனே நல்ல தம்பி அம்மா உன் தந்தை இறந்து விட்டாரடா உன் தங்கைக்கு பிறகு உன் தங்கை இருக்கிறார் தந்தைக்கு பிறகு நல்ல ஒரு தம்பியாகவும் நல்ல ஒரு தங்கையாகவும் நாட்டு மக்கள் போற்ற வேண்டும் அதை போன்று உன்னுடைய தங்கை எப்போது தாய் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லாம ஊர் வழக்கத்தை பார்த்து உங்களை பார்த்து நடக்க வேண்டும். எப்படி என்றால் பிறந்த பெண்ணை தாய் வீட்டுக்கு தேடி வரும்போதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம நீ வாரி வாரி கொடுக்க வேண்டும். அப்படியாகட்டும் அம்மா. நல்ல ஒரு தம்பியாக இருந்து நல்ல தங்காவுக்கு நல்ல ஒரு அண்ணனாக இருந்து சீர்வர செய்ய வேண்டும். அப்படியாக உன் தந்தை இருந்து விட்டார். உன் தங்கையை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் ராஜா. உன்னுடைய தந்தை என்னை பாபா என்று அழைக்கின்றார். உன் தந்தை தந்தை இடத்துக்கே நான் செல்கிறேன். கண்ணிருக்க காலை மனையரக்கூடாது என்று உரைப்பார்களே. நான் முன்பே திருமணம் செய்ததால் உனக்கு திருமணம் செய்யாததால் தந்தை வாழ்ந்து விட்டாரே தங்கா. அன்னை என்ன உரைத்தார்கள், இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே செய்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட சீர்வரிசை செய்து அழகான மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் மகனே என்று உரைத்தார்கள் அம்மா. நல்ல அண்ணனாக இருந்து உனது தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தால் மகனே என்று உரைத்து விட்டார்களே தங்கா. கவலைப்படாதம்மா, நான் தான் தவறு செய்து விட்டேன் அம்மா, நான் தான் தவறு செய்து விட்டேன் தங்கா. கவலைப்படாதே தங்கா. தாயும் தந்தையும் நான் கொன்று விட்டேன். நான் செய்த தவறால் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்களே அம்மா. தாயின் தந்தை முகத்தை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். இனிமேல் இருவர் முகத்தையே பார்க்க முடியாதா தங்கா. தங்கா கவலைப்படாதே, உனது அண்ணன் நான் இருக்கின்றேன் தங்கா. தங்கா சும்மாட்டு தலைமையிலே தண்ணி கூட தான் இருக்கும் அம்மா. இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன்.
மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பும் மேலே அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாத்தி தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்சேன் அம்மாவும் மடியிலே தலை சாய்க்க வேண்டும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நொடி போதும் அம்மா அம்மாவும் மடி மேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த சுகம் போதும் அம்மா முண்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மா வந்தவழி உலோகம் சுற்றி வந்து தாய போல யாரும் பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டுமென்று அம்மா நீ தினந்தோறும் சொல்லவட சொல்லி வளர்த்தேன் பொல்லாத ஊருக்குள்ளி நான் வாழ வேண்டும் என்று அம்மா நீ தினந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்தேன் பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டுமென்று அம்மா நீ தினந்தோறும் சொல்லவட சொல்லி வளர்த்தேன் குஞ்சி பறவை போல இருந்து நீ சிறகா வந்து முளைச்சே குஞ்சி பறவை போல இருந்து நீ சிறகா வந்து முளைச்சே அம்மாவும் தலை சாய்க்க வேண்டும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நொடி போதும் அம்மா அம்மாவும் மடி மேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த சுகம் போதும் அம்மா சிப்பிக்குள்ளி முத்தை போலி எண்ணெய் வைத்து காத்தவளி அப்புறாணி மனத்தை வைத்து அங்கமெல்லாம் பூத்தவளே கவலைப்படாதே தங்கா தாய் தந்தை இறந்து விட்டார்கள் இந்த அண்ணன் இருக்கின்றேன் அம்மா இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே செய்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சீர்வரிசை கொடுத்து உனக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் அம்மா இதுதான் நடக்கும் என்று இருந்தால் இந்த தலைவிதை யாராலும் மாற்ற முடியாது தங்கா இருந்தாலும் இப்பொழுது நீ மன வேதனையில் இருக்கின்றாய் நீ சென்று மலர்வனம் சென்று வாமா அப்படியாக வந்து நான் உன்னை பார்க்கின்றேன் அம்மா. புறப்படுமா தங்கா. தவழும் நிலவாம் தங்கரதம் தரகை பதித்த மணிமகுடமும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே
அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வலது மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, மடியை விரித்தாள் எனக்காக. ஆ, ஓ, ஆ. வணக்கம் வணக்கம் வணக்கம். புலவர்கள் பாட்டாலும் பைந்தமிழ் ஏட்டாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி ஒரு நாட்டில் ஒரு பகுதியாக திகக்கூடியதுதான் இந்த தென்காசி பட்டினம். இந்த தென்காசி பட்டினத்தில் காசிராஜன் 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 என்ற பெயரோடு சிறப்புற வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அனுதினமும் அதை காலையில் எழுந்திருத்து காலை கடனை முடித்து என்னுடைய நாட்டு மக்களின் நலனை பார்க்க வேண்டும். என் நாட்டை சுற்றி வலம் வருவது என்னுடைய கடமை. இன்றோ கால தாமதமாகிட்டது. நம்முடைய நாட்டை சுற்றி வலம் வர வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. இல்லாமல் தான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தீவனதியாய் வருவான், என் தாகம் தீர்த்து மகிழ்வான். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தீவனதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தன்னை நல்ல புரிவான், தன்னல் காப்பார், தனியிலே அவன் தேர்த்திடுவான். தன்னை நல்ல புரிவான், தன்னல் காப்பார், தனியிலே அவன் தேர்த்திடுவான். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆனே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாயெல்லாம் நான் இல்லை. தூய நிலவாய் மிதப்பார், தன் தோளினிலே என்னை சுமப்பார். தூய நிலவாய் மிதப்பால், தன் தோளிலே என்னை சுமப்பால். தூய நிலவாய் மிதப்பால், தன் தோளினிலே என்னை சுமப்பால். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. ஆனே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயெல்லாம் நான் இல்லை.
என்னையாலும் கலதேவி இவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், என்னையாளும் கலைதேவி இவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், என்னையாலும் கலதேவி இவள்தான். அதர்மத்தை அழிப்பான், ஆற்றலை கொடுப்பான். அதர்மத்தை அழிப்பான், ஆற்றலை கொடுப்பான். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாய் இல்லாமல் நான் இல்லை. பலே பலே பலே, நம் நாட்டை சுற்றி வளர்ந்து விட்டோம். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டு செல்கின்றானே, அவள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? அருகில் சென்று பார்க்க வேண்டும். வருகின்றேன். சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் என் தங்கை பிரிந்து எப்படி நான் வாட போய் தனிமை தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்நாட்டு இளவரசன் இங்கே எனக்கு அமைச்சர் பறி கொடுத்து விட்டார். ஆனால் இந்த நாட்டு மன்னருக்கு இப்படிப்பட்ட அழகான பெண் இருக்கிறது இதுவரை நான் பார்த்தது கிடையாது. பார்த்து விட்டேன். ஆனால் அந்த நல்ல தங்கவை சந்திக்க வேண்டும். அவள் இன்பத்தை அடைய உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். செல்கிறான் நல்ல தங்கா. இப்பொழுது வருகிறேன். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உள் நினைவில்லாத அந்த பெண்ணை ஒரு முருடன் துரத்தி கொண்டு செல்கின்றானே, அவனால் அந்த பெண்ணுக்கு ஆபத்து ஏற்படுமா? அருகில் சென்று அந்த மங்கையின் மரணத்தை காப்பாற்ற வேண்டும்.
மண்ணிலங்கி வேண்டுமென்று பூட்டிக் கொண்டேனே. புரிந்து கூட சிறகு வந்து மாட்டிக் கொண்டேனே. உன் விலங்கை வேண்டுமென்று பூட்டிக் கொண்டேனே, புரிந்து கூட திரையில் வந்து மாட்டிக்கொண்டேனே. மண்ணிலங்கி வேண்டுமென்று பூட்டிக் கொண்டேனே. புரிந்து கூட சிறகு வந்து மாட்டிக் கொண்டேனே. இன்று நாளை இன்று நாளை எண்ணுகிறேனே. இன்று நாளை எண்ணுகிறேனே. என்று முந்தன் சன்னதியில் வந்திடுவேனே. வாழ்ந்திடுவேனே. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. ஆண்டவா, இந்த சிறிய வயதில் எனக்கு இப்பேற்பட்ட துன்பங்கள் வர வேண்டுமா? பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் இழந்து இந்த பாவி நான் தனி மரமாக இருக்கின்றேனே. எனக்கு இப்பேற்பட்ட துன்பங்கள் வர வேண்டுமா ஆண்டவா? நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழப் போகின்றேன் அம்மா? அப்பா, ஆமா என்ன வேண்டும் தங்களுக்கு தெரியாதா? ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? உன்னைத்தான் தேடி கொண்டு வருகிறேன் நான். என்னை தேடிக்கொண்டா? ஆமா. என்னை தேடிக்கொண்டு நீங்கள் எதற்காக வர வேண்டும்? என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன? எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதே உன் மீது ஆசை வைத்து விட்டேன். அடச்சே, மாயம் என்ற காம வெறி பிடித்த நாயகி, இந்த உண்மை என்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சது உன்னை இடையிடத்துல சாகடிச்சிருவாரு. மணிகா, அண்ணனுக்கு தெரிய வேண்டுமா? தெரியட்டுமே, தெரியட்டுமே. வா, ஏன் எடுக்கிறாய்? அழக்கூடாது, நான் இருக்கிறேன் நல்லவா. வேணாண்டா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுடுடா. வார்த்தைக்கு ஆறுதல் கூற வந்திருக்கிறேன். நல்லா தகார் சொல்வதை கேள். உன் மீது அளவில் ஆசை வைத்து விட்டேன். என் ஆசையை பூர்த்தி செய்து விட்டு இங்க பாரு, கட்டெடுத்து வர முத்தம் கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய எண்ணம் ஈடேறாது. நான் இருவர் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை சந்தோஷமா. சொல்வதை கேள். அட அறிவற்றவனே, நீ வளைய வீசி அலைய பிடிக்க நிற்கின்றாய். அது ஒரு பொழுது முடியாது. வந்த வழியை பார்த்து சென்று விடு. அந்த வழி பார்த்து செல்வது வரையில புள்ளிமானே, உன்னை தொட்டு சுவைத்த உன் இன்பத்தை இதை அடுத்து என்ன செய்வேன்? ஒரு பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்க வேண்டும். அதை விடுத்து கண்ட பெண்களை காம நீல யாதம் கயவனு ஏண்டா செய்யலாமாடா? இது ஒரு பெண்ணை பார்த்து தாயாகவும் தங்கை நிறுத்தி விட்டார். எனக்கு தாரமாவது யாரிடா? தாயாரிவற்றவனே, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் பண்பாடு. டேய், நமக்குன்னு ஒரு பெண் இருப்பா. யாரவா? விரும்பாத பெண்ணை கட்டாயப்படுத்துவது தவறு. சின்ன எம்ஜிஆர் வந்து பாகத்தை எங்க தான் வைக்கிறான்? பாகத்தை அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவ யாரு? யாரவா? எங்க பொண்டாட்டியாவா? எங்க பொண்டாட்டி? ரெண்டு பேரும் பொண்டாட்டியாவா? உங்க பொண்டாட்டியா? நாங்க ரெண்டு பேரும் கலந்து செய்வோம். எப்படி கலப்பீங்க? ஒரு நாள் லாரி இருந்தா ரெண்டு டிரைவர் இல்ல. எதுக்கு? 15 நாளைக்கு 15 நாள் டியூட்டி மாத்தி செய்யணும். இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். சூடாயிடும். அவர் டிரைவர் வேலை பார்த்தா நான் கில்லர் வேலை பார்ப்பேன். அவரு நீ டிரைவர் வேலை பார்த்தா அவர் டயர் அவுத்து மாட்டினாருன்னா நான் சங்கில் போட்டு கிரிசி அடிப்பேன். சண்டை தான் போடுவேன், நேரா போக மாட்டேன். ஐயோ, இங்க பாருங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏமா அழற? மாமா இருக்கிற கவலைப்படாதீங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு காப்பாத்துங்க ஐயா. என்னது? உங்களுடைய மனைவியா? மனைவி என்று சொல்றீங்க? கழுத்துல தாலியை காணமே. தாலி கட்டுற பழக்கம் கிடையாதுங்க. கிறிஸ்டின் நாங்க. தாலி கட்டுற பழக்கமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது உடைய வார்த்தையில் ஏதோ சூட்சம் இருக்கின்றது. ஏய், கால்ல மெட்டியங்கடா. நண்டு வழியில மாட்டி நண்டு வழியில மாட்டி நடுவா போன சொல்கின்றேன். வந்த வழியை பார்த்து ஓட்டு, இல்லை என்றால் நீ அடைவாய் சுடுகாரே. ஓடி போகலாம், பார்த்து போவதா? ஓடி போகலாம். ஓடி போறேன்.
ஏய் டேய் தெரி போயா டேய் மொத்தமாக ஓடி போங்க ஒன்னும் சண்டையில சாகணும் இல்லனா டேய் 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 நீரமந்தா எதுமா தொடுப்பு படுற மாட்டாங்க ஏய் அப்படியே வெட்டிட்டு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் டேய் வேண்டாம் சொல்வது கதா என்னை பத்தி தெரியாது உனக்கு கத்தி எடுத்தால் ஆமா முடி வெட்டாம விட மாட்டேன் நீதான் வெட்ட வேற எதுவும் வெட்ட மாட்டாங்க தாலியா தப்பாஸ் எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலியா இந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க உனக்கு முடிவாக சொல்கிறேன் அடிமத்தவனே இறுதியாக சொல்கின்றேன் முடிவாக சொல்கின்றேன் என்னுடைய கருத்தை மடிய வேண்டும் என்று ஆண்டவன் அன்றே கூட படித்து இருக்கின்றான் உடைய விதி நீரென்றால் அதை பார்த்து மடித்தது பெண்ணை ரெண்டு பேரும் கூட்டு பேர வைக்கிறீங்க உங்க பொண்டாட்டியா ஏய் இந்த கத்தி எடுத்து கொடுத்துங்க ஏன் எப்படியா பையன் நல்லவன் நினைச்சு அவன் கூட சுத்திங்க அந்த ஏண்டா அம்போடு எனக்கு உதவ வாங்க விட்டுட்டு போட்டு டேய் அவனுக்கு தான் புத்தியில உருகி போச்சு பண்ணி பீச்சு உன்ன போனா குட்டி முன்னாடி தான் போவோம் போடா. பாவங்க டேய், ஓடி போ. நானே எலும்பு தோலை மகராஜ் இல்ல, இல்ல, இல்ல. நீயே வாயை கட்டு. ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் தான் உதவுது நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டு போகிற உடம்பு ஏற மாதிரி நல்ல எண்ணெய் இருக்கணும் அந்த அம்மா வரையா அந்த வரையா நீ தான் பப்பு நான் பப்பு வரையா வரையா வச்சாங்க பார்த்துட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டு வீட்டுக்கு சும்மா போறேன் என்ன பண்ற இது 1 கிலோமீட்டர் தாண்ட உடனே அங்கேயே வேலை கட்ட போதால வச்சுட்டு போறேன் எனக்கு ஆமா நீங்க யாரு எந்த நாடு எதற்காக தன்னை வந்தீங்க அந்த முறையில் சிக்கி கொண்டீங்க ஐயா இல்லையா என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய கற்பையை நீங்கள் காப்பாற்றி விட்டீர் உண்மைதாங்க. உங்களே வரவில்லைகின்றார் அந்த பாவி என்னை இன்னரும் என்ன செய்திருப்பானோ ஐயோ நினைத்து கூட பார்க்க முடியாது ஆமாங்க நான் இதே நாட்டைச் சேர்ந்தவள் தான் அப்படியா ஆமா அது தெரிகின்றதே வடமதுராபுரி நாடு வடமதுராபுரி நாடு அதுதான் என்னுடைய நாடு அப்படியா அந்நாட்டின் இளவரசி தான் நான் ஓ வடமதுராபுரி நாட்டின் இளவரசியா ஆமாய்யா. ஓ நல்லத்தாங்க என்பது நீதானோ என்னுடைய பெயர் தான் நல்ல தங்காய் எப்படியோ உன்னை காப்பாற்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அது ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன் சரிங்க இருந்தாலும்? ஆமா நீங்க யாரு உங்களுடைய பெயர் என்ன நான் நீங்க எந்த தெரியுமா? நாடு? என்னுடைய நாடு தென்காசி பட்டினம் அந்த தென்காசி பட்டினத்தில் காசிராஜனுடைய பெயர் ஆமாங்க என் நாட்டை சுற்றி வளம் வந்து வளவர நேரத்தில் உன்னை காப்பாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இது என் கடமையில் ஒன்று செய்து முடித்து விட்டேன் எனக்கு ஒரு கடமை காத்து கொண்டிருக்கிறது நான் வரேன் ஐயா நில்லுங்கள் என்னங்க ஐயா என்னுடைய உயிரையும் காப்பாற்றி என்னுடைய கற்பையும் காப்பாற்றி என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் உண்மைத்தான் இங்க பாருங்க என்னுடைய நாட்டிற்கு வாருங்கள் ஓ. உங்களுக்கு தகுந்த பரிசு என் அண்ணன் சென்று நான் வாங்கி தருகிறேன் எனது உடைய உயிரிலும் மேலான கற்பை காப்பாற்றிய எனக்கு உன் நாட்டிற்கு வர வைத்து அன்பு பரிசு வழங்க போறீங்களா சரி இருந்தாலும் நாட்டை பார்த்து விட வருகிறது